எல்லா சமூகத்திற்கும் ஒரே சீரான சீர் சட்டம் வேண்டும். மூன்றாவது கொள்கை. இன்னைக்கு ரெண்டு அப்போதெல்லாம் இருந்து கைவிட்ட இயக்கம் நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லாரும் நெட்ல தான் நெட் தானே. எனக்கு தெரிஞ்ச குழந்தை கூட நேரம் போன்ல தான் வச்சுக்குது. இங்கிலாந்துல படிக்கிற என்னுடைய பெண் குழந்தை அங்கிருந்து எங்க போகுது எனக்கு வருது மெசேஜ். இந்த எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு எங்க போகுது எல்லாம் வருது எல்லாம் வருது நெட் பேங்க். நாங்கெல்லாம் பார்த்தோமா? தளபதி பார்த்தாரு. அவங்களுக்கு செக் புக் பெரிய விஷயம். செக் புக் பார்த்தாலும் பெரிய விஷயம். ஆனா வங்கிகள் பசுமையாளர்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். வங்கிகள் ஆயுத நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். வங்கிகள் பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். ஆனால் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு இந்த வங்கிகள் திரும்பி கூட பார்ப்பதில்லை என்று இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்திலே இருந்த அந்த வங்கிகளை கையில் வைத்திருந்த மொரார்ஜி தேசாய் நியமிச்சம் ஒப்புக்கொள்ளவில்லை. அன்றைக்கு கலைஞர் தான் கல்வி கொடுத்தார். கூட்டணியில் இருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் விவசாயத்துக்கு கல்விக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வங்கிகளை தேசியமாக ஆக்குங்கள், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாநில கட்சி அண்ணா ஒளிக்காக இனத்திற்காக ஒரு அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்காக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர் இல்லை. ஆனால் கலைஞர் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிநாதமாக இருக்கின்ற இத்தனையும் காப்பாற்றிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் சொல்றேன், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்தி கேட்கிறீர்களே, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டுதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற இயக்கம், காப்பாற்று இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான மனிதன் வெளியில என்ன பார்க்கிறார்கள்? 2 எந்திர துப்பாக்கி என் கையில இருந்தால் எப்படி என்னை பார்ப்பார்களோ அப்படித்தான் எங்களை பிஜேபி நாடாளுமன்றத்திலே பார்க்கிறது. எங்களை பார்த்தால் அச்சம், நடுக்கம், பயம். வணக்கத்தை கூட ரொம்ப மரியாதையா நமஸ்தே வச்சு எங்களை பார்த்து என்ன காரணம்? ராஜாவுதா இந்த பேட்டி சட்டையா ஒரு கிராமத்துல பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிச்சு அரசாங்க சட்ட கல்லூரியிலே படிச்சு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தவனே. அதற்கு காரணம் என்ன? திராவிடம் தானே. இந்த ராஜாவை பார்த்தவர் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நான் கட்டியிருக்கின்ற கருப்பு சிவப்பு வேட்டியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு தலைமை தாங்குகின்ற இன்றைய முதலமைச்சர். அதனாலதான் அண்ணா கலைஞர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே சிறமையை கொண்டு வந்தார். திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? சமத்துவம், சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, தேசிய இளைஞனின் அடையாளத்தை பாதுகாப்பு. இந்தியா ஒரு நாடு அல்ல, எந்த காலத்திலும் ஒரு தேசம் அல்ல. இந்தியா ஒரு மதத்திற்கு சொந்தம் அல்ல. இந்தியா ஒரு மொழிக்கு சொந்தம் அல்ல. இந்தியா ஒரு துணைக்கண்டம். தமிழ் என்பது மொழி அடிப்படையிலான ஒரு தேசியம். தமிழ் தேசியம் இங்கே இருக்கிறது. மலையாளம் கேரள தேசியம் இருக்கிறது. கர்நாடக தேசியம் இருக்கிறது. மராட்டிய ஒரு மொழி அந்த தேசியம் இருக்கிறது. இத்தனை தேசிய இனங்களுடைய கலவைதான் இந்தியா ஒரு உபகண்டமாக துணைக்கண்டமாக கட்டமைக்கப்பட்டது. இதை உணர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இவற்றையெல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் என்ன இந்த 5 சொன்னார். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் தான் எல்லாருக்கும் சுயமரியாதை வேண்டும். அது மேற்கு இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கவனாகட்டும், அல்லது டெல்லியில் இருக்கவனாகட்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் சுயமரியாதை, எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோரும் மனச்சார்பில்லை, எல்லோருக்கும் தேசிய இனங்களுடைய அங்கீகாரம். இந்த 5 என்னென்னலாம் ஒப்புக்கொள்கிறோமோ அதெல்லாம் திராவிடம். அதனாலதான் நாங்கள் இந்தியா முழுக்க திராவிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியா முழுக்க திராவிடம் வரக்கூடாது என்பதிலே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த காலத்தில் இந்தியாவுடைய அரசியலை மாற்றியிருக்கிறது, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றியிருக்கிறது.
அந்த அடிப்படையில் தான் அண்ணாவின் தம்பியாக கலைஞரின் பிள்ளையாக இருக்கின்ற எங்களின் வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு இந்த குரலை இன்றைக்கு 40 தொகுதிகளையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். ஏன் இது ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பண்புகளுக்கெல்லாம் என்ன ஆபத்து? அந்த ஆபத்து தெரியாதான் இந்த குரலுடைய தேவை புரியும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்தது? குடியுரிமை சட்டம் என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு ஆப்கானிஸ்தான், இன்னொரு நாடு பாகிஸ்தான், இன்னொரு நாடு வங்காளதேசம். இந்த 3 தேசத்திலே இருந்தும் இந்தியாவுக்கு உள்ளே வந்தவர்கள் உண்டு. அகதிகளாக வந்தார்கள், பிழைப்பிற்கு வழி இல்லாமல். சில பேர் பணத்தோடு வந்து சட்டத்திற்கு விரோதமாக இந்தியா வந்து தொழில் நடத்தி பிழைத்தார்கள். இவர்களெல்லாம் எப்படி குடியுரிமை வழங்குவது, எப்படி எல்லாம் நீக்கி வைப்பது என்பதற்காக 1971 கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு. அந்த பிரிவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொன்னது, யாரெல்லாம் குடிமக்கள் என்று முறைப்படி ஆய்வு செய்ய என்று. இந்த 3 நாடுகளிலிருந்தும் இந்துக்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் வந்திருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பௌத்தர் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பாசியர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், எல்லோரும் சேர்த்துக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன நியாயம்? 100 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறார்கள், 3 தலைமுறையாக இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் என்ன தீர்மானம் கொடுத்தோம்? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் நாங்கள் அதுக்கு திருத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே அது மேலவையிலே திருச்சி சிவா தெளிவாகவே கொடுத்தார். ஏன்னா அங்கதான் தடுத்து நிறுத்த முடியும். நாங்கள் இருக்கிற லோக்சபா என்று சொல்லுகிற மக்களவையில் மிருக பலம் வெளியூர் 350 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னும் ஒன்னே ஒரு பெருமை, 310 பேரும் 320 பேரும் மஞ்சள் துண்டு போட்டுவிட்டு உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம் வருவாங்க. நாங்க வெறும் 40 பேர் கருப்பு போட்டு உட்காந்துருந்தோம். அதான் வைத்து உள்ள வந்தா மாதிரி 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம் 40 பேரும் கருப்பு சட்டை தந்தை பெரியார் வாழ்ந்தோம். 330 பேருடைய குரலை அடக்குகின்ற வழியிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான வழியில் அனுப்பிய 40 பேர் இருந்தது. இன்றைக்கு அந்த குரல் பெறப்படுகிறது என்பதற்காக சொல்கிறேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கொண்டு வாருங்கள், தவறில்லை. ஆனால் இந்துக்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பௌத்தர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பாசிகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள்? அவர்கள் அகதியாக வந்திருப்பார்கள். அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறோம் என்று கேட்டபோது வாக்கெடுப்பு விட்டார்கள். வாக்கெடுப்பு விட்ட போது 205 பேர் நம்ம பக்கம், 225 பேர் அந்த பக்கம். அதிமுகவுக்கு 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 13 பேர், 225 ஒரு பக்கம், 205 ஒரு பக்கம். நான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அரசியல் கூட்டணிக்கு ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார். பெரியார் எங்களை விழிப்பும் பழித்தும் பேசினார், கண்ணீர் துளி பசங்க. ராஜாஜி சொன்னார், நான் அண்ணாவை தவறாக புரிந்து கொண்டேன். ஒரு கையில கூடுதலை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில உதயசூரியன் போட்டு போடுவார் 67. ஐயோ, ராஜாஜியோடு போய் அண்ணா அடகு வைத்து விட்டார் திராவிடத்தை என்று அன்றைக்கு பெரியாரே கூப்பாடு போட்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவருக்கு பிறகு நேர பெரியார் தான் போனார். ராஜாஜி கோவம் வந்துச்சு. எனக்கும் திமுகவுக்கும் இருந்த தேர்தலை முடிந்து விட்டது. அண்ணாட்ட போய் கேட்டாங்க, ராஜாஜி தேர்தலை முடிஞ்சிருச்சு. அண்ணா சொன்னார், உண்மைதான், ராஜாஜி சொல்றது உண்மைதான், தேர்தலை முடிந்திருப்பது இனிமேல் வாழ்க்கை தொடங்குகிறது. அப்ப 67 ராஜாஜி ஒரு கூட்டணி வைத்தார். ஆனால் தமிழகத்தை திராவிடத்தை காப்பாற்றினார். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தார். ஆனால் சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருகிற போது இன்றைக்கு இஸ்லாமிய மாநாடு எஸ்டிபிஎம் கட்சி இருக்க அந்த கட்சி கூட்டி வச்சு எடப்பாடி பழனிசாமி விலகிறாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று. திருநெல்வேலியில் எப்ப சாய் போச்சு? நீங்களே திருட உங்களுக்கு எப்படி சாய் விட்டாங்க? இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாட்டாளி மக்களுக்கு நாடாளுமன்ற 17 பேரும் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மேலவையில திருச்சி சிவா கொண்டு வந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொண்டு 17 பேர் ஓட்டு போட்டிருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். மதுரையில யாருக்கிட்ட கதவை தட்டலாம், நீ எங்க பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தா என்ன பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தாவுக்கு சர்டிபிகேட் இல்லையா, நீ வெளியே போய் உள்ளடக்கலாம், ஜெயில போடலாம், முகாமிலே தங்க வைக்கலாம். எனக்கே சர்டிபிகேட் கிடையாதுங்க.
இங்க இருக்க எத்தனை பெருசு கேட்டு போனோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், நாங்க தீர்வாசம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். 5 வருஷம் கரெக்டா இருக்கிற பேரு கொடுத்தாங்க. 10-5-63 போட்டுட்டாங்க. ஆனா உண்மையாலுமே 26-64 பிறந்தேன். யாருக்கு தெரியும்? பள்ளிக்கூட சேவை போட்டுக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு பிறந்த சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லிமையாவது கொண்டு வந்து நீ எப்போது பிறந்தாய், எங்கு பிறந்தாய் என்று கேட்டு தெரிஞ்ச முடியாவிட்டால் அவன் நாட்டுக்கு குடியுரிமை பெற்றவன் அல்ல, பதிவுரைவன் அல்ல, அவனை வெளியே வைக்கலாம். எத்தனை நாள் போராட்டம் டெல்லியில எல்லாரும் பெண்கள் பரதாவோட உட்கார்ந்து விடிய விடிய. இவ்வளவு நாசக்கார செயலை செய்கிறது மோடி அரசாங்கம் மதவெறியின் பெயரால். அதற்கு போல சொன்னாரு ஏல்சாமி, மணிப்பூர்ல என்ன நடந்தது? இது இஸ்லாமியர்களுக்கு குக்கி என்கின்ற ஒரு கிறிஸ்தவர்கள் மணிப்பூரில் மலைக்கு மேலே இருக்கிறவர்கள், தலைக்கு கீழே மலைக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கு, அது இந்துக்கள் வசதியானவர்கள், அவர்கள் பழங்குடியின மக்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் ஒதுக்கீட்டை எங்க இருக்கு கொடுக்குறாங்க. அதை மத்திய அரசாங்கம் மோடி ஆதரிக்கிறது. நியாயமா? அதை எதிர்த்து ஒரு போராட்டம். சரி, போராட்டம் நடத்தட்டும். நோக்கம் என்னவாக இருந்தாலும் போராடுவதற்கு இந்த வகையில் யாருக்கு உரிமை இருக்கு? இந்த தேசத்தை இந்துமயமாக ஆக்க வேண்டும் என்று போராடுகள் இருக்கிறார்கள். இந்த தேசம் இந்துமயம் அல்ல, மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுகின்ற நாங்களும் இருக்கிறோம். வாதம் எதிர்வாதம் வேண்டும். கருத்து கருத்தோடு மோதட்டும், கருத்து கத்தியோடு மோதக்கூடாது. வன்முறை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மணிப்பூரில் என்ன நடந்தது? இந்த நாட்டில் நான் கேட்கிறேன், மதுரையில ஜாதி இருக்கும், ஜாதி ஒளின்னு விரும்புறோம். ஆனா ஜாதி இன்னைக்கு தொட்டுக்கிறோம், தொட்டுக்கிறோம், மனசுக்குள்ள ஜாதி இருக்கு. ஜாதி எங்க இருக்கு? பக்கத்துல பஸ்ல வந்து என்ன கேட்பான்? மதுரையான்னு கேட்பான். அப்புறம் சிம்மக்கல்லான்னு கேட்பான். சிம்மக்கல்ல மூர்த்தி தெரியுமான்னு கேட்பான். மூர்த்தி தெரியல, எப்படி தெரியுமா? சித்தப்பாவம்மா இல்லம்மா, சரி ஒரு பேவர் இல்ல. அப்புறம் தளபதியை கேட்பான். தளபதி அண்ணன் தெரியும், நானும் சொல்லி கேட்பாங்க. தலகாம அவன் சொன்னவன் கேட்பான். இல்ல நான் இது இல்ல கண்டுபிடிக்கிறதுனால ஒண்ணு ஒன்னா சொல்லி சாமி எப்ப தெரியுது? நான் கேட்கிறேன், சாமி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். மனம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். ஆனால் மொழி இல்லாமல் வாழ முடியுமா? இதுதானே உண்மை. ஆக மணிப்பூரில் என்ன நடந்தது? ஒரு கிறிஸ்தவ பெண், மலைவாழ் மக்கள், மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண், அந்த பெண்ணை 200 பேரு செல்போன்ல படையெடுத்துக்கிட்டு அம்மனமாக நிர்வாணமாக ஆக்கி 200 பேர் கூட்டிட்டே போறான். அதுக்கு ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜெய் ராமர் எதுக்குதான் வருவார்னு தெரியுது. எதுக்குதான் ராமர் வச்சுக்கீங்க? ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைத்துக் கொண்டு போய் 6 பேர் கற்பழிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? இது தப்புன்னு சொன்னாரா? இதோட பல்கலைக்கழக நம்முடைய காலத்தில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து விட்டார்கள். ஆனா 200 பேர் கூட்டி போறான் பட்ட பகல்ல. இது பெண்ணின சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அவமானம் மட்டுமல்ல, இது பெரும் கொடுமை. இதை சகித்துக் கொண்டு நான் நாற்காலியில் உட்கார விரும்பவில்லை சொன்னாரா அந்த பைரன் சிங் முதலமைச்சர்? மன்னிப்பு கேட்டாரா? வருத்தம் தெரிவித்தாரா? இல்ல. கேட்டா இதெல்லாம் இந்த சாதாரண உறவு. சரி, இதுதான் சாதாரண உறவு. காட்டுமிராண்டியா இருப்பான் போது இந்த கட்சிக்கு தலைவர் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில், மோடியும் அமித்ஷாவும். அவங்க என்ன சொல்லுவாங்க என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மணிப்பூர் பிரச்சனை வாங்குங்கள். நீண்ட போராட்டத்திற்கு வாதம் வந்தது. நான் என்ன நினைச்சேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மன்னிப்பு கேட்பார் எதிர்பார்த்தோம். அவர் சொன்னார், எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது, மத்திய அரசாங்கத்திற்கு உரிய முறையிலே மாநில சர்க்கார் ஒத்துழைப்பு தருகிறது. என்ன ஒத்துழைப்பு? ஆக ஒரு கிறிஸ்துவ பெண்ணை, ஒரு பழங்குடி பெண்ணை 10 பேர் 20 பேர் கூட்டு பாலியல் வன்முறை செய்து அவர்களை அம்மனமாக அழைத்துக் கொண்டு போகிற செயலுக்கு அமித்ஷா வருத்தம் தெரிவிக்கல. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கல. ஏன்? பிரதமர் வருத்தம் தெரிவிக்கவில்லை. நான் நிறைந்த இந்த மன்றத்தில் கேட்கிறேன், பேரா அண்ணா செப்போது உடைய என்று கண்ணகி கேட்டாலே, நீங்க கேட்டாலே நீதி, அந்த நீதி கேட்ட மண்ணிலே கேட்டேன். பைரன்சி மன்னிப்பு கேட்கல, காட்டுமிராண்டை என்று கேட்டோம். ஆனால் அந்த காட்டுமிராண்டை ஆதரித்துக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை இந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் முடிவு செய்யுங்கள். மன்னிப்பு பொது சிவில் சட்டம். அதற்கு பிறகு வந்தார்களே, இந்த ஆட்சியில ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இருக்கா? அதானி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது, லட்சக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது. அது பல நாடுகளில் முதலீடு செய்திருக்கிறது. அந்த முதலீடுகளில் நிறைய குளறுபடிகள் அல்ல, அவைகள் அந்த பங்குகளை விரிவாக பெரிதாக காட்டி அதனால் உலக சந்தையில பெரிய பெரிய நிறுவனம் கடன் பெற்று அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி காட்டி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் 2வது இடத்துல பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னது நான் இல்ல, பூர்த்தி இல்ல, தலைமை இல்ல, பிடிஆர் இல்ல.
சொன்னது ஹிண்டன்பர்க் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன சொல்லுச்சு? அதானி என்கின்ற இந்த பெரிய பணக்காரர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார். அழைத்துக் கொண்டு போனது யார்? சாட்சாத் மோடி. சிங்கப்பூருக்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார், இஸ்ரேலுக்கு போகிறார், இன்னும் 15 நாடுகளுக்கு போகிறார். அவர்களை எல்லாம் தன் விமானத்திலே கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஒப்பந்தம் போட்டவருக்கு உதவி செய்தவர் மோடி. அவர் மீது ஹிண்டன்பர்க் சொல்லி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த அதானி நிறுவனம் செய்திருக்கிறது இது ஸ்டாக் மேனிபுலேஷன், பங்குகளை மாற்றி 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 ஊழல் செய்திருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை போட்டான் அக்கவுண்டிங் ஃப்ராட், கணக்கு வழக்கில் ஃப்ராட் பண்ணி தான் நடத்தி வந்திருக்கிறான். நான் கேட்டேன், நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேட்டோம், மோடி அவர்களை நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, நீங்க தானே எல்லாம் கைது போட வச்சீங்க, ஒப்பந்தம் போட வச்சீங்க, அக்ரிமெண்ட் போட வச்சீங்க, அதானி ஃப்ராட் சொன்ன அந்த ஃப்ராடை கூட்டிட்டு போன நீங்கள் யார்? இதுக்கான என்ன பங்கு? பதில் சொல்லுங்க. நான் தெளிவா சொல்றேன், இது பிரைம் மினிஸ்டர் இஸ் கீப்பிங் சைலன்ஸ். we will confirm to say prime minister also fraud. ஆண்களும் பிரதமர்களே, அதானி fraud சொல்லிட்டு அந்த அறிக்கையில நீங்கள் அமைதி காத்தால், விளக்கம் சொல்லாவிட்டால், மறுப்பு சொல்லாவிட்டால் நீங்களும் fraud ஆகத்தான் கருதப்படுவீர்கள். 10 கூட்டம் பேசுறேன், பேச முடியல. அது என்ன ஏங்க, நான் உங்கள்கிட்ட மதுரை மக்கள்கிட்ட அதுவும் தயவு உங்க காணலாம் தொட்டு கும்பிடுற இந்த ஊர்ல தான் சட்டம் படிச்சேன். இந்த ஊர்ல தான் சட்டம் படிச்சேன். சட்டம் படிச்சு நானும் ஒரு வக்கீலா இருந்து ஒரு பெரிய கேஸ் வாதாடினேன். அந்த மன்னர் கேட்கிறேன், 31 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நல்லா கவனி, 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய்க்கு நானே அமைச்சரா இருந்தேன், அவரோட நானே ஒரே ஃபிளைட்ல போயிருக்கேன், பல நாடுகளுக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்காரு, மன்மோகன் சிங் 2 பேரும் மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டுருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராமல் இருந்ததில்லை. நேரு காலத்தில் வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியுமா? என்ன காரணம்? கேள்வி நேரத்தை அவர்கள் பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். குஜராத்தில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். ஆக கேள்வி நேரத்தில் பல துறைகளில் இருந்து அமைச்சர்கள் சொல்கின்ற பதில் திருப்திகரமாக இருந்தால் நாடு சுபிச்சம் நடத்தும். கேள்வி நேரத்தில் கலாட்டா சட்டம் போட்டா அரசாங்கத்தில் போராட்டம் இருக்கும். இதை தெரிந்து கொள்வதற்காகவே நேரு உட்பட எல்லா பிரதமரும் கேள்வி நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் வருத்தம்